வணக்கம் தங்கங்களா. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் பார்க்கலாமா? வாங்க அம்மா என்ன செய்யற பார்க்கலாமா? இன்னைக்கு மீன் குழம்பு தான் வைக்க போறேன். வாங்க பார்க்கலாம். என்ன மீன் பார்ப்போம். கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா. கிழங்கா மீன் குழம்பு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். எறா டொக்கு வைக்க போறேன். இது கொஞ்சோண்டு மீன் அதுல எடுத்து வறுக்க போறேன். வாங்க இன்னைக்கு எப்படி மீன் குழம்பு அம்மா வைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க. இப்ப சாதத்துக்கு ஒலை போட்டுக்கலாம். அந்த அடுப்புலதான் போட போறேன். அந்த அடுப்புல வைக்கிறேன். 1600 இருக்கு. ஒலை கொதிக்கட்டும். அரிசி தண்ணியில கொட்டி வச்சிருக்கிறேன். கழுவிட்டு ஒலை கொதிச்ச உடனே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஊறினாதான் சாதம் நல்லா இருக்குது. ஏன்னா பெருசு பெருசா இருக்கு சாதம், அதனால ஊற வச்சுட்டேன். ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஒலை கொதிச்சிட்டு அரிசி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். விட்டா நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். மாங்காய் வேற போட போறேன், அதனால இந்த புளிய ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம அடுப்புல சட்டி போட்டுக்கலாம். மீன் குழம்பு இந்த சட்டியில தான் வைக்க போறேன். போட்டுக்கலாம். அது காயட்டும். அதுக்குள்ள நம்ம புளியெல்லாம் கரைச்சிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு வடகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். குழம்பு உரிக்கிறதுக்கு தான் கஷ்டம். உரிச்சு எடுத்துட்டோம்னாக்கா எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். உரிச்சு கூட ஒரு டப்பால வச்சுக்கிட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுத்து போட்டுக்கலாம். வீட்டுல இருந்தா உரிச்சு பொறுமையா செய்யலாம். ஒரு வேலைகளுக்கு போறவங்க நைட்டு உட்காந்து உரிச்சு வச்சுக்கிட்டு காலையில எடுத்து செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். வீட்டுல உட்காந்துட்டு நான்லாம் வீட்டுல இருக்கிறேன், உரிச்சுக்குவேன். உரிச்சு டெய்லி ரவை எடுத்து உரிச்சு பூண்டு வெங்காயம் உரிச்சு போட்டு செய்வேன். ஸ்கூலுக்கு அனுப்புற வேலையும் இல்லை. தம்பிங்கெல்லாம் வளர்ந்துட்டானுங்க, வேலை செய்யறானுங்க எல்லாம். அதனால ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டுற வேலை இல்லை அம்மாவுக்கு. இப்ப தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி எல்லாம் வதங்க. நம்ம வெயிலா இருக்கா, வேர்க்குது, உள்ள அடிக்க முடியல. அடுப்பு கிட்ட வேர்த்து ஊத்துது. நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். இது வதங்கிட்டு இருக்கட்டா நம்ம மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு காரத்தூள், ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் போல குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் போல மஞ்சத்தூள்,
புளி கரைச்ச தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். நீங்க ஒன்னா கலந்துக்கலாம். இப்பதான் தண்ணியில இருந்து எடுத்தேன். ஊற்றிக்கலாம். வெள்ளைக்கிழங்கும் நல்லா இருக்கும். மீன் மசாலா எல்லாம் போட்டு வச்சாச்சு. அப்படியே ஊறட்டும் கொஞ்ச நேரம். அதுக்குள்ள நம்ம குழம்பெல்லாம் தாளிச்சு ஊத்திட்டு வந்து மீன் வறுக்கலாம். அது வரல கொஞ்ச நேரம் ஊறி இருக்கட்டும். ஆனா இப்ப பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து நம்ம இப்ப மஞ்சள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சோண்டு காரப்புளி. இப்ப இருக்கிற தக்காளி எல்லாம் எங்க குழஞ்சி வருது, எண்ணெயில பொரிஞ்சுதான் வருது. அப்பெல்லாம் தக்காளி பழம் போட்டு வதக்குனா குழன்னு அழகா சாந்து மாரி ஆகும். இப்ப இருக்கிற தக்காளி பொரியுது அப்படியே எண்ணெயில, குழைய மாட்டேது. என்ன தக்காளி வருது. மிளகாத்தூள் போட்டுக்கலாமா? 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். இந்த எண்ணெயில கொஞ்சம் வதக்கி விட்டு புளி எடுத்து ஊத்திக்கலாம். புளி ஊத்திக்கலாமா? புளி ஊத்தியாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு அடுப்புல தோசை கல் போட்டுக்கலாமா? போட்டாச்சு. இது காயட்டும். கொஞ்சம் வேகணும். இதுதான் வச்சிடலாம். கல்லு காஞ்சிடுது. எண்ணெய் ஊத்தி மீன் வறுக்க மீன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சுக்கலாம். ஓகே, சாதம் வெந்துடுச்சு. சாதம் வடிச்சுக்கலாம். அடுப்பை நிறுத்திடுறேன். தொப்பு செய்யறதுக்கு இந்த அடுப்பு பத்த வச்சுக்கலாம். வானல் காஞ்சிருக்கு. எண்ணெய் ஊத்திக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் தட்டி வச்சுக்கிறேன் ஒன்னா. இதை போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். விறகு நல்ல வாசனை. இது மாதிரி வெறும் பூண்டும் பச்சை மிளகாவும் தட்டி போட்டு செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும் எறாட்டுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்டும் போடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு தடவை. சூப்பரா இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மீனை திருப்பிக்கலாம். தலையெல்லாம் தனித்தனியா வருது. சாதனடி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த அப்படியே வதங்கட்டும். நம்ம வந்து மீனை திருப்பிக்கலாம். இந்த கிழங்கா மீனா இப்படிதான் தலை மட்டும் தனியா செத்துன்னு வந்துடும். குழம்புல போட்டா கூட தலையை தனியா போயிடும். போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியில கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும்.
ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா, வெங்காயம், தக்காளியோட இந்த இறா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்புறமா மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டு இப்ப ஆட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான், வத்த மீன் ரெடி. பாருங்க, இறால தண்ணியா ஊத்தல, எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. கொஞ்சோண்டு காரத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு, ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, கொஞ்சம் போல தண்ணி ஊத்தி ரொம்ப வேணாம், இறா வேக கொண்டு தண்ணி ஊத்திட்டு உப்பு இருக்கா பாத்துக்கலாம். சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். மாங்காய் சாப்பிடுறேன், பிடிக்குது. நல்லா மொறுன்னு வந்திருக்கிறோம். கிழங்கா மீன் இப்படிதான் உடஞ்சுதான் வருமே. குழம்புல போட்டாலும் உடச்சுப்பான், வறுத்தாலும் உடச்சுப்பான். பக்குவமா எடுக்கணும். ஓகேவா? குழம்பு கொதிச்சுட்டா பாப்போமா? வாங்க, கொதிக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே திறந்துருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். மாங்காய் போடலாம். மாங்காய் போட்டு கொஞ்ச நேரம் சென்று மீன் போடலாம். மாங்காய் நல்லா இருக்கு, அதனாலதான் நிறைய போடுறோம் மீன் குழம்புல. சூப்பரா இருக்கு, புளிப்பு இனிப்பு கலந்து. நிறைய மாங்காய் கிடைக்கும், நிறைய போட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு மாங்காவே 50 ரூபா விற்கும், அப்ப வாங்க முடியாது. 1 கிலோ 50 ரூபா, 3 கிலோ 50. 3 கிலோ 50 ரூபாவா? அப்ப ஒரு மாங்காய் 50 ரூபா, 60 ரூபான்னு வாங்குற. ஓண்ட எடுத்தனா 50 ரூபான்னு வாங்குற. சீசன்ல கிடைக்குமே, சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சூப்பரா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் மீன் போட்டுக்கலாம். கிழங்கா மீன் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல நிறுத்திடணும், இல்லைன்னா சுத்தமா உடஞ்சு போயிடும். மாங்காய் கொஞ்சம் வெந்த உடனே மீனை போட்டுக்கலாம். யாரா பாக்கலாமா எப்படி இருக்குதுன்னு? அப்புறம் குழம்பு பார்க்கலாமா? மாங்காய் பாதி வேக்காடு வெந்துடுது. இது வந்து மீன் போட்டுக்கலாம். இது பாறையா, குட்டி குட்டி பாறை ஒரு 10 இருக்குது, அது இது கூட போட்டுக்கலாம். நாலு மிளகாவும் ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், இதுல போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். பச்சை மிளகாவை பச்சையா போட்டா இந்த மீன் குழம்பு வாசனை சூப்பரா இருக்கும். இப்படி போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். விட்டு அடுப்பை கொஞ்சம் சீரா வச்சு அப்புறம் நிறுத்திடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டனோடனே நிறுத்திடலாம். கொஞ்சோண்டு மிளகு பொடி, கொஞ்சோண்டு ஜீரக பொடி, கொத்தமல்லி போட்டுட்டு இந்த எறா தொக்குக்கு வெத்து சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார் செம்மையா இருக்கும். அவ்வளவுதான், இப்படி அள்ளி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நிறுத்திடலாமா? குழம்பு கொதிச்சுதான் பாக்கலாமா? குழம்பு நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி போட்டு நிறுத்திடலாம்.
மாங்காய் ஃப்ளவர் செம்மையா இருக்கு. எடுக்கலாமா? திருப்பியாச்சு, மூடியாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், எடுத்துக்கலாம் அடுப்புல இருந்து. ஓகே டன். இன்னைக்கு நம்ம வீட்ல இதான் சமையல். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய்.